இருக்கோம், இளையோர் சமுதாயம் நிறைய இருக்குது, தமிழ்நாடு ஜிடிபியில பெருசா வளர்ந்துடுச்சு, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாதிரி யாருமே இல்ல அப்படின்னு. ஆனா இப்ப நடக்கிற சமகால விஷயங்களை பார்த்தா அப்படியா தெரியுது நமக்கு? படிக்கிற இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை இந்த திராவிட கட்சிகள் ஏற்படுத்தி கொடுத்ததா இல்லையா? ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டான், காலேஜ் முடிச்சுட்டான், என்ன படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவனுக்கு? பெரும்பாலாக அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபிஷரிஸ் இருக்கிற நம்மளுடைய தமிழ்நாட்டில் அதற்கான படிப்புகள் இருக்கிறதா? எதுவுமே கிடையாது. அப்படி இல்லாமல் எந்த ஒரு டெக்னாலஜி என்ஹான்ஸ்மெண்ட்ஸும் இல்லாம ஒரு படிப்பை வச்சுட்டு நாங்க எல்லாருக்கும் கல்வி கொடுத்தோம்னு கல்வி விழா வேற நடத்துறான். முழுக்க முழுக்க ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸை மட்டுமே நம்பி வாக்குகளை நாம் போட்டு கொண்டிருக்கிறோம். அவனும் வெறும் ஹெட் கவுண்ட் பாலிடிக்ஸை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள். இது தொடர்ந்து போகுமே ஆனால் இந்த இளைய சமுதாயத்தினரை நாம் என்னைக்குமே இந்த பிடியிலிருந்து காப்பாற்ற முடியாது. அதனால எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு அனாலஜி மாதிரி, இந்த பேய் இருக்கிறவங்கள பேயை ஓட்டுறதுக்கு பேயை பிடிச்சு ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சு நல்லா வச்சு சுத்தியில வச்சு தட்டி வச்சிருவாங்க, பேய் வெளியில வர முடியாத அளவுக்கு. அதே மாதிரி 2026 தேர்தலில் இந்த திராவிட பேய்களை ஒரு பெட்டியில் வைத்து நாம் திறமாக அடித்து அவற்றை வெளியே வர முடியாத அளவுக்கு மாற்ற வேண்டுமே. ஆனால் நம்முடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்துவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.